வெயில் கொளுத்துது இல்லையா? வெளியே போனால் சுடுகாற்று, வீட்டில் இருந்தாலும் வியர்வை வலியுது. இந்த கோடை காலத்தில் நமக்கு என்ன வேணும்னா உடலை குளிர வைக்கிற உணவுகள், சரியா? இன்றைய வீடியோவில் கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய 5 சூப்பர் உணவுகள் பற்றி பேச போகிறோம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஆச்சரியமான உண்மைகள், ஃபேக்ட்ஸ் மற்றும் 2 எளிய ரெசிபிகளையும் பார்க்கலாம். முடிவில் ஒரு ட்விஸ்ட். உங்கள் தோல் பொசுங்காமல் இருக்க என்ன சாப்பிடணும் அதையும் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். முதலில் ஒரு அறிவியல் உண்மை. கோடையில் நம்ம உடல் ஏன் அதிகம் சூடாகுது? ஏன்னா வெளி வெப்பம் 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது நம்ம உடலின் வெப்பத்தை சமன் செய்ய தெர்மோகுலேஷன் வேலை செய்யும். அதனால தான் வியர்வை வருது. ஆனால் வியர்வையுடன் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்கள் வெளியேறும். இதனால் நமக்கு சோர்வு, தலை சுற்றல் வரும். உங்களுக்கு தெரியுமா, கோடையில் நம்ம உடலுக்கு தண்ணீர் மட்டும் போதாது. ஆயுர்வேதம் படி கோடை என்பது பித்தா காலம், அதாவது உடல் சூடு அதிகரிக்கும். அப்போ காரமான எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும். அதற்கு பதில் 90% நீர் சத்து உள்ள ஃபுட்ஸ், வெள்ளரி, தர்பூசணி, நொங்கு, இவை உங்கள் உடலை உள்ளே இருந்து குளிர்விக்கும். சரி, குறிப்பிட்ட உணவுகளுக்கு வருவோம். இந்த 5 உணவுகளை இந்த சம்மரில் கம்பல்சரியாக சாப்பிடுங்க. முதலாவது நொங்கு, டெண்டர் கோகனட். நொங்கில் 94% தண்ணீர் தான். ஆனால் அதில் லாக்ஸேட்டிவ் பண்பு உள்ளது, அதாவது மலச்சிக்கலை போக்கும். கோடையில் வயிறு உப்பசமாக இருக்க நொங்கு பெஸ்ட். இரண்டாவது மோர், பட்டர் மில்க். மோரில் இருக்கும் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் உங்கள் உடலை குளிர வைக்கும். ஒரு ரகசியம், வெறும் மோர் குடிப்பதை விட அதில் ஓமம் மற்றும் புதினா சேர்த்தால் உடல் உஷ்ணம் குறையும். அது மட்டுமல்ல, வெயிலில் நடந்ததால் வரும் ஹீட் ஸ்ட்ரோக் ரிஸ்க் 50% குறையும். 3 வெள்ளரி, குக்கும்பர். வெள்ளரிக்கு சிலிக்கா என்ற ஒரு கனிமம் உண்டு. இது உங்கள் முடி மற்றும் நகங்களை வலுப்படுத்தும். கோடையில் முடி உதிர்வா? வெள்ளரி சாப்பிடுங்க. 4வது தர்பூசணி, வாட்டர்மெலன். தர்பூசணியில் லைகோபின், இதுதான் சிவப்பு நிறம் தரும். இது தோல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும். யூவி கதிர்களுக்கு எதிரான இயற்கையான சன்ஸ்கிரீன் அது. 5வது வேப்பம்பூ, நீம் ஃப்ளார். ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? கசப்பான வேப்பம்பூ கோடையில் சாப்பிட சிறந்தது. ஏன்னா இது ஆன்டி மைக்ரோபியல், வியர்வையால் ஏற்படும் சொரிசிரங்கை தடுக்கும். இப்போ ஒரு நோ குக் ரெசிபி, அதாவது அடுப்பே பார்க்க வேண்டாம், கோடையில் சமைக்க சோம்பலா. இதோ கூழ்மோர் குழம்பு. இன்க்ரீடியன்ட்ஸ்: தயிர் 1 கப், தண்ணீர் அரை கப், வெள்ளரி துருவியது 1/4 கப், பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறிய துண்டு, கொத்தமல்லி, புதினா, உப்பு, பொடித்த வெள்ளை எள். செயல்முறை: மிக்சியில் தயிர், தண்ணீர், உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நன்கு அடிக்கவும். இது மோர் போல திரவமாகும். உங்களுக்கு தெரியுமா, இஞ்சியில் ஜிஞ்சரால் இருக்கு. இது கோடையில் ஏற்படும் வாந்தி, குமட்டலை தடுக்கும். துருவிய வெள்ளரி, நறுக்கிய கொத்தமல்லி, புதினாவை சேர்க்கவும். புதினா உங்கள் உடலின் உஷ்ணத்தை வெளியே தள்ளும். ஸ்டெப் 3: தாளிக்க தேவையில்லை, ஆனால் சுவைக்காக பொடித்த வெள்ளை எள் தூவுங்க. இதோ கூழ்மோர் குழம்பு ரெடி. சாதத்துடன் கலந்து சாப்பிட்டால் மதியம் தூக்கம் வராது, உடல் லேசாக இருக்கும். இனி ஒரு ட்ரிங்க், குழந்தைகளுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ஹெல்த்தி. நுங்கு தர்பூசணி ஸ்மூத்தி. இன்க்ரீடியன்ட்ஸ்: நுங்கு 10-12 சுத்தம் பண்ணது, தர்பூசணி 1 கப் சீட்லெஸ், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், துளசி இலை 5, ஐஸ் கட்டிகள் ஆப்ஷனல், தேன் 1 டேபிள் ஸ்பூன். செயல்முறை: மிக்சியில் நுங்கு, தர்பூசணி, துளசி, எலுமிச்சை சாறு, தேன் போடுங்க. ஸ்டெப் 2: 30 வினாடிகள் மட்டும் அடியுங்கள். ரஷ் செய்யாதீர்கள், சிறிது சிறிதாக நுங்கு துண்டுகள் இருக்கட்டும். ஸ்டெப் 3: ஐஸ் போட்டு ஊற்றுங்கள். துளசியில் யூஜினால், இது வெயிலில் அதிக நேரம் இருந்தால் வரும் ஹீட் எக்ஸாக்ஷன் அறிகுறிகளை குறைக்கும். இது மட்டுமல்ல, தர்பூசணியில் சிட்ருலின், இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஒர்க் அவுட்டுக்கு முன் இந்த ஸ்மூத்தி குடிச்சு பாருங்க. இந்த ஸ்மூத்தியை காலை 10 மணிக்கோ மாலை 4 மணிக்கோ குடித்தால் மினரல் உப்புகள் சீராகும். பொது டிப்ஸ்: வெயிலில் போனதும் முகத்தில் எலுமிச்சை தேய்க்காதீர்கள், அது ஃபோட்டோடெர்மடைட்டிஸ் ஏற்படுத்தும். அதற்கு பதில் பப்பாளி சாப்பிடுங்க. பப்பாளியில் பாப்பைன், இது தோல் உரிதல், பதட்டத்தை குறைக்கும். உங்களுக்கு தெரியுமா, பழந்தமிழ் நூலான திருக்குறள் கூட நீரின்றி அமையாது உலகு என்கிறது.
அதாவது கோடையில் உணவின் மூலமும் நீர்ச்சத்து எடுக்கணும். நம் முன்னோர்கள் கூழ் குடித்தார்கள், அதுதான் உண்மையான சம்மர் சூப்பர் ஃபுட். அப்போ இந்த கோடையில் மோர், நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி இவை மறக்காம சாப்பிடுங்க. அதிக காஃபி, டீ, மசாலா உணவுகளை தவிருங்க. வீட்டில் கூர்மோர் குழம்பு மற்றும் நுங்கு ஸ்மூத்தி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் சம்மர் ரெசிபிஸ் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி. பாதுகாப்புடன் இருங்க. குளிர்ச்சியாக சாப்பிடுங்க. வணக்கம்.